சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டா, செட்டைகளால் அணைத்து கொண்டா, வேடனின் கண்ணீர் சிக்கிடாது கத்திட என்னை சுற்றி வேலி அடைந்தா. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டா, செட்டைகளால் அணைத்து கொண்டா, வேடனின் கண்ணீர் சிக்கிடாது கத்திட என்னை சுற்றி வேலி அடைந்தா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் எங்கும், போற்றிடும் என்னுள்ளம் எங்கும், துதித்திடும் என்னுள்ளம் எங்கும், போற்றிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் அவரது கிருபையை அடையும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஆதலால் என்று சொல்லும்போது 15ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூட, அதாவது we have an high priest who touches with the feeling of our infirmities. நம்முடைய பலகீனங்களை குறித்து பட்சதாபம் கொள்ளக்கூடிய கரிசனை உடைய ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலகீனத்தை குறித்து ரொம்ப அதாவது மனுஷ பிரகாரமாக இஸ்ரவேல் மக்களுக்கு பல ஆசாரியர்கள் இருந்தார்கள். மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உணர்வுகளை அவர்கள் நன்கு புரிந்தவர்கள் கிடையாது. ஏலி காலத்தில் இழுத்துக்கொண்டால் மக்கள் ஸ்தோத்திரம், அன்னாள் கூட எவ்வளோ வியாகுலத்தோடு வந்து ஜெபம் பண்ணுகிறாள். ஆசாரியனாய் ஏலி அவளை கவனித்து அவள் உதடுகள் அசைவதை பார்த்து இவ்விதமாய் சிந்திக்கிறாள். ஸ்தோத்திரம், அதிக மது போதையில் வந்திருக்கிற ஒரு ஸ்திரியாய் இருப்பாளோ என்று நினைக்கிறாள். ஆசாரியன் அவள் உதடு அசைவதை கவனிக்கிறான். கவனித்து விட்டு அதிக வெறி கொண்ட ஒரு பெண்ணாய் இருப்பாளோ, மது போதையினாலே வந்து அமர்ந்திருப்பாளோ என்று யோசிக்கிறார். மனித ஒரு ஏலி என்றால் அவர் ஒரு பெரிய ஹை பிரீஸ்ட், இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதி. அவர் அந்த பெண்ணுடைய ஃபீலிங்ஸை உண்மையாக உணர்ந்து கொள்ளக்கூடாதவராக இருந்தார். ஆனால் அவளுடைய உண்மையான ஃபீலிங்ஸை நன்கு உணர்ந்த பிரதான ஆசாரியர் தேவன். பிரைஸ் காட். இதுபோலத்தான் மனுஷ ஆசாரியர்கள் எவ்வளவு வல்லவர்களாக சிறந்தவர்களாயிருந்தாலும் நமக்கு பரத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியரை குறித்து நம்முடைய எல்லா பலகீனங்களையும் நன்கு உணர்ந்தவர், நம்முடைய உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் நன்கு அறிந்த பிரதான ஆசாரியர். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். நாம கடந்து செல்லுகின்ற எல்லா பாதைகளிலும் அவர் கடந்து சென்றிருக்கிறார். ஆகினால நாம் செல்லக்கூடிய பாதை அவருக்கு தெரியாது கிடையாது. நம்மை போல நாம் என்னென்ன பிரச்சனைகளை சரீரத்திலும் சூழ்நிலையிலும் சந்திக்கிறோமோ அதுபோல நம் எல்லாரை போல அவரும் சோதிக்கப்பட்டார். ஆகினாலே he has known all our circumstances very well. நம்ம சூழ்நிலைகளை எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்
நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற எல்லா பாதைகளிலும் அவரும் கடந்து சென்றிருக்கிறார். மூன்றாவது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, he is an unchangeable high priest. ஸ்தோத்திரம், he is holy without sin. அவர் மாறாத, ஒவ்வொரு ஆசாரியரும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது மரணத்தினாலோ அல்லது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுவதனாலோ கர்த்தர் அவர்களை நீக்குவார். அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பெர்மனன்ட் ஹை பிரிஸ்ட் அல்ல. நம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் இருக்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆதலால் அவருடைய சமூகத்திலே தைரியமாக வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. Therefore let us come boldly unto the throne of grace. இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆதலால் அவரிடத்தில், அவர் சமூகத்தில் தைரியமாய் என்று சொல்லும்போது ஒரு கான்பிடன்ஸாக, ஒரு விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் வரக்கடவோம் என்று ஒரு அழைப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் தம்மிடத்தில் அல்லது தம்மிடத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறவர்களுக்கு என்ன செய்வார் என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒரு கொடுமையான ஆசனத்தில் இருக்கவில்லை. He is sitting in the throne of grace. அவர் இன்றைக்கு கிருபையின் ஆசனத்தில் இருக்கிறார். கிருபாசனம் என்பது பிரதான பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒன்று. அங்கே 2 கேருபீன்கள் இருக்கும். உடன்படிக்கை பட்டி மேல் இருந்த அந்த கேருபீன்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் கிருபாசனம் என்று அழைப்பார்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம் லிட்டரலாக எப்பொழுதுமே தங்கியிருக்கும். அந்த இடத்தில் பிரவேசிப்பதற்கு ஆசாரியர்கள் பயப்படுவார்கள். ரொம்ப பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த இடத்துக்கு அவர்கள் கிட்டி சேருவார்கள். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரதான ஆசாரிய வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தண்டையில் போவதற்கு ரொம்ப அஞ்சுவான். ஏனென்றால் தகுதி இல்லாமல் போன சில ஆசாரியர்கள் தேவ பிரசன்னத்தினால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகினாலே மிகுந்த பயத்தோடு செல்வார்கள். இங்கே ஸ்தோத்திரம், கிருபாசனத்தண்டையிலே தைரியமாய் வாருங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? நம் ஃபீலிங்ஸை உணர்கிறவர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர். அவரிடத்தில் எந்த பாவம் கிடையாது. ஆகையால் அவரிடத்தில் தைரியமாய் வாருங்கள், அவர் சமூகத்தில் கிட்டி சேருங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் draw near to God, come very close to God, come into the presence of God with confidence. நம்பிக்கையோடு அவரிடத்தில் வாருங்கள். If we come unto him, we obtain his mercy and grace to get help in the time of need. தேவையான நேரத்தில் உதவியை பெற்றுக்கொள்வதற்காக உதவி செய்யும் கிருபையை அடையும்படிக்கு அவரிடத்தில் வாருங்கள். We need God's help. நமக்கு ஆண்டவருடைய உதவி தேவை. ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உதவியை ஏற்ற வேளையில் ஆண்டவர் எப்பொழுதுமே எதையும் சரியான நேரத்தில் செய்வார். வேதம் சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் சகலத்தையும், he does everything beautiful in the right time, in a proper time. குறித்த வேளையில் எல்லாவற்றையும் நன்றாக செய்வார். காலத்துக்கு முன்னும் அல்ல, காலத்துக்கு பிந்தியும் அல்ல. அவர் காலத்தை நிர்வகிக்கிறவர். அவர் காலங்களின் தேவன். எதை செய்தாலும் சரியான நேரத்தில் செய்வார். தாமதமாய் செய்ய மாட்டார், காலத்துக்கு முந்தியும் செய்ய மாட்டார். எதை செய்தாலும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அதான்
ஏற்ற காலத்தில் வசனத்திலே help in the time of need, சரியான நேரத்தில் தேவையான நேரத்தில் உதவியை பெறும்படிக்கு, உதவி செய்யக்கூடிய அவருடைய தயவை பெறும்படிக்கு அவரிடத்தில் வாருங்கள். நமக்கு உதவி தேவை, ஆனால் அவரிடத்தில் வரமாட்டோம். ஆண்டவரிடத்தில் வரும்போது தான் ஆண்டவருடைய சகாயமும் கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. When we come unto him closely, we can get his grace to find out help in the need, in the time of need. அவரிடத்தில் வரும்போது அவருடைய சகாயத்தை செய்யும் கிருபையை நாம் பெறுகிறோம். யாக்கோபு சொல்லுகிறார், draw near to God, then he will draw near to you. கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆண்டவர் உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, I will support you, I will help you. This is the great promise of God to his people. இரண்டாவது, வாக்கு பண்ணினவர் சொன்னதை செய்ய வல்லவர். He is able to perform what he has promised. உதவி செய்வேன். இப்போ நாம மனிதர்கள் சொல்லலாம், நான் அதை செய்வேன் இதை செய்வேன், ஆசையோடு சொல்லலாம். ஆனால் என்ன இருக்காது? திராணி இருக்காது. சிலருக்கு திராணி இருக்கும், உதவி செய்ய மனம் இருக்காது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னால் யாரா என்றால் அவர் பரிசுத்தமானவர், அவரிடத்தில் குற்றம் கிடையாது, சொன்னதை செய்ய அவர் வல்லவர். வசனத்திலே ஆண்டவர் கிருபாசன தண்டை வாருங்கள் சகாயம் பெரும் கிருபை அடையும்படி அவர் உதவி செய்கிறார். உதவி செய்யும் கிருபையை கொடுக்கிறார். யாருக்கு என்றால் அவருடைய சமூகத்தில் நெருங்கி வருகிறவர்களுக்கு. நமக்கு பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகள் நம்மை தேவனை விட்டு விலக்குகிறது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் சகாயம் பெறுகிறவர்கள் எல்லாம் பிரச்சனையின் வேளையில் கர்த்தரிடத்தில் நெருங்கி வருகிறவர்கள் தான் கர்த்தருடைய சகாயத்தை பெறுகிறார்கள். அல்லேலூயா. சிலவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் நடுவில் பிரச்சனைகள் துன்பங்கள் பலரை தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு தூரமாக்கிறது. ஆனால் பிரச்சனையான நேரத்தில் தேவ சமூகத்தை கிட்டி சேருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 1 வசனத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், லுக் unto the, ஏசாயா சொல்லுகிறார், லுக் unto the Holy One of Israel and seek the Lord that you may get help in your battle. நீங்கள் சகாயம் பெறும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலும் தேடாமலும் எகிப்தை நாடி தேடி செல்லக்கூடிய மக்களுக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார். சில பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரும்போது இஸ்ரவேல் ஒரு கூட்ட மக்கள், எகிப்தியரிடத்தில் நல்ல படைபலம் இருக்கு, ஸ்தோத்திர குதிரைப்படை இருக்கிறது, அவர்கள் சகாயம் இருந்தால் நம்ம யுத்தத்தில் எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அவர்களை நாடி சென்றார்கள். அப்பொழுதுதான் ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தரை தேடாமல் கர்த்தரண்டை கிட்டி சேராமல் எகிப்தை நாடி செல்லக்கூடிய உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். தேவன் அவிதமாய் செய்ததை விரும்பவில்லை. They depended upon men power instead of God's power. தேவனுடைய வல்லமைக்கு பதிலாக, தேவனுக்கு பதிலாக அவர்கள் மனித சக்தியை நம்பி ஓடினார்கள். ஆகினாலே தேவன் அதை விரும்பவில்லை. தேவன் அவர்களுக்கு அப்படி செல்லக்கூடிய உங்களுக்கு ஐயோ என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நெருக்கத்தின் நடுவில் கர்த்தரிடத்தில் நெருங்கி வந்தவர்களுக்கு அவர்கள் அறியாததும் எட்டாததுமான நிலைகளில் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு போதனைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. யோசபாத்துடைய வாழ்க்கையிலே பெரிய நெருக்கம் ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது. அந்நாட்களில் அவன் கர்த்தரை தேடினான், ஜனங்களை தேவனை தேடும்படி தேவ சமூகத்தில் கூட்டினான்.
எல்லோரும் தேவனை நோக்கி பார்ப்போம். எதிரிகளுக்கு முன்பாக நிற்க நமக்கு திராணி இல்லை. எதிரிகள் 4 தேசத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு முன்னால் நிற்க நமக்கு சக்தி இல்லை. எல்லோரும் கர்த்தரிடத்தில் வாருங்கள். உபவாசத்தை கூறுகிறான். தேவனண்டை மக்களை நெருங்கச் செய்கிறான். அப்பொழுது அங்கே கூடி வந்த ஒரு மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறார். இறங்கி என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலரே, பயப்படாதீர்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நாளைக்கு நீங்கள் யுத்தத்துக்கு செல்லுங்கள், நாளைக்கு நீங்கள் யுத்தத்துக்கு செல்லுங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மறுநாளிலே யோசபாத் பாடல் குழுவினரை ஸ்தோத்திரம் யுத்தத்துக்கு அனுப்புகிறார். யுத்தத்துக்கு ராஜாக்கள் சிறந்த போர் வீரர்களை செலக்ட் பண்ணி அனுப்புவார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்பி யோசுவா என்ன சொல்லுகிறார்? பாடகர் குழுவினரை சென்று அந்த பேட்டில் ஃபீல்டில் கர்த்தரை துதிக்கும்படி சொல்லுகிறார். ஜனங்கள் துதிக்கும் போது கர்த்தர் மகத்தான வெற்றியை கொடுப்பதை பார்க்கிறோம். யோசபாத் வாழ்க்கையிலே அந்த குறித்த நேரத்தில் கர்த்தரை தேடினபடியால் எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் உதவி செய்ததை பார்க்கிறோம். If we come unto God closely in the time of trouble, He will help us. ஆண்டவர் நிச்சயமாக உதவிச்சு. ஏராளமான சாட்சிகளை வேதத்தில் சொல்ல முடியும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் அதை அனுபவித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். தானியேல் அவருடைய நண்பர்கள் எடுத்துக்கொள்ளலாம், பவுல் சீலாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு 4 மாத கால அளவிலே அவர்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி ரெவிதீம் என்ற இடத்தில் வந்து என்ன செய்கிறாங்க? அக்கார்டிங் டு த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட் தே பிட்ச்ட் their tent in ரெவிதீம். மோசே அவர்களை ரெவிதீமுக்கு கொண்டு வரவில்லை. தேவனுடைய கட்டளையின்படி ரெவிதீமில் வந்து பாளையம் இறங்குகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, there was no water for the people to drink. அங்க குடிக்க அது ஒரு டெஸ்டிங் ஃபீல்ட். அங்கே தண்ணீர் இல்லை. ரெவிதீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் சப்போர்ட், உதவிகள். உதவிகள் நிறைந்த இடத்திற்கு எப்பொழுதுமே இஸ்ரவேல் மக்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை ஆண்டவர் தான் சூஸ் பண்ணுவார். ரெவிதீமில் எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் தங்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கால்குலேஷன்ல இருக்குது. God brought them to that place, but there was no water for the people. ஜனங்கள் கொஞ்சம் பேர் அல்ல, 6 லட்சம் பேர் அல்ல, 6 லட்சம் புருஷர்கள் யுத்தத்துக்கு போகத்தக்கவர்கள், ஆண்கள் பெண்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 45 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும். அவர்கள் முக்கியமான சோர்ஸ் கேட்டில்ஸ், ஆடு மாடு, கழுதை, குதிரை, ஒட்டகங்கள், இவைகள் ஏராளம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தது. 40-45 லட்சம் மக்களுக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் தேவை என்று சொல்லும் போது இந்த கோயம்புத்தூரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஸ்தோத்திர ஒரு நாளைக்கு தண்ணீர் எவ்வளவு குடிக்க தேவைப்படுகிறது, அதை விட அதிகமான தண்ணீர் தேவைப்பட்டது. கோயம்புத்தூர் ஜனத்தொகை ஒரு 15 லட்சம் 20 லட்சம் இருக்கலாம். இதுக்கு டபுள் மடங்கு அங்கே இருந்தார்கள். அங்கே இருந்த மக்கள் வனாந்தரத்தில் அதிக மிருக ஜீவன்களை உடையவர்களாக இருந்தார்கள். எல்லாருக்கும் தண்ணீர் சப்ளை பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற தண்ணீர் இல்லை. அந்த இடத்துக்கு பெயர் ரெவிதீம் என்றாலே சப்போர்ட், காட் சப்போர்ட் வாஸ் தேர், பட் இட் வாஸ் hidden to their eyes. ஜனங்கள் அந்த நேரத்திலே ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு பதிலாக என்ன செய்தாங்க? மோசேக்கு விரோதமாய் என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள். The people were thirsty for water. They murmur against Moses. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அனைவரும் மோசேயை கல்லறிவதற்கு ஆயத்தமானார்கள். மோசேயை பார்த்து
எங்களை கொன்று போடவா, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் கொன்று போடவா இந்த இடத்துக்கு அழைத்து வந்தீர்? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். Then Moses cried unto the Lord. அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஜனங்களும் மிருக ஜீவன்களும் குடிக்கத்தக்க ஒரே பர்வதத்திலிருந்து ஏராளமான தண்ணீர் என்ன செய்து, அங்கே தண்ணீர் இல்லாமல் இல்லை. ஆல்ரெடி தேவன் அங்கே அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரையும் அவர்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் அங்கே அந்த ரெவிதீமில் வைத்திருந்தார். கண்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் அற்புதம் செய்தார். எப்பொழுதுமே காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, அதை கண்டுபிடிப்பது நமக்கு மகிமை. அடுத்த அதே ரெவிதீமிலே அடுத்த வார்த்தையில் வாசிக்கிறோம். ரெவிதீமில் அமலேக்கியர்கள் வந்து என்ன செய்தாங்க சொல்லுங்கள். அமலேக்கியர்கள் வந்து, அமலேக் came and fought with Israel in Revidim. இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் இதுவரைக்கும் எந்த யுத்தத்தையும் செய்தவர்கள் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு பிரச்சனை முடிந்தது, தண்ணீர் பிரச்சனை முடிந்தது. இப்பொழுது அமலேக் என்று சொன்னால் யுத்த பிரியர் என்ற அர்த்தம். தேவர் mighty in war, யுத்தத்தில் வல்லவர்கள். யுத்தம் செய்து மக்களை கொள்ளையடிப்பதுதான் அவர்களுடைய வேலை. இவர்களிடத்தில் மிருக ஜீவன்கள் நிறைய வெள்ளி பொன் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும். எகிப்திலிருந்து நிறைய வெள்ளி பொன்களோடு வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை அட்டாக் பண்ணி இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கோல்டு, இவர்களிடத்தில் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் எடுத்து செல்ல வேண்டும், திருடி செல்ல வேண்டும் என்று அந்த யுத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் கையிலே எதுக்கு ஆயுதம் இல்லை. பிரைஸ் காட். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் பிரச்சனையில் ஆண்டவர் ஆச்சரியமாக உதவி செய்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே, ஊர், ஆரோன் ஆகியோர்கள் மலைக்கு உச்சியில், அந்த மலையின் உச்சியில் ஏறுகிறார்கள். அந்த ஒரே மலையின் உச்சியில் ஏறுகிறார்கள். ஏறி மோசே தன் கையில் உள்ள கோலை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறார். கர்த்தருக்கு நேராக கை உயர்த்தப்பட்டிருக்கையில் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலர் அவர்களை என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் தளர்ந்த போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். இதை கண்ட மோசே ஊரு ஆரோனும் ஊரு ஆரோன் சேர்ந்து மோசேயின் கரத்தை மேல் நோக்கி தூக்கி பிடித்தார்கள். யோசுவா அமலேக்கியர்களை மடங்கடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்த்த போதுதான் தண்ணீர் அவர்களுக்கு இருந்த இடம் எப்படி கிடைக்கும் என்பதை கர்த்தர் காட்டி கொடுத்தார். கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்தின போதுதான் ஸ்தோத்திரம், அமலேக்கியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அந்த காட்ஸ் ஹெல்ப் என்று சொல்லக்கூடிய ரெவிதீமிலே கர்த்தர் அற்புதமாய் அவர்களை ஆதரித்தார். வனாந்தரத்திலே ஆகார் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார். அவர்கள் அந்த நேரத்தில் ஆபிரகாமையும் சாராளையும் எதிராக பேசி, ஆபிரகாமுக்கு இரக்கமே இல்லை, சாராளுக்கு எந்த தயவுமே இல்லை, இப்படி வனாந்தரத்தில் சாகும்படி அனுப்பிவிட்டார்களே என்று அவர்கள் தங்கள் எஜமானை எஜமாட்டிகளையும் வையவில்லை. தண்ணீர் இல்லையே என்று சொல்லி ஆகார் கர்த்தரை நோக்கி she cried unto the Lord. இஸ்மவேலும் என்ன செய்கிறான்? என் அப்பா இப்படி என்னை அனுப்பிவிட்டான்னு சொல்லி ஆபிரகாமின் மேல் எந்த ஒரு அதிருப்தியோடு அங்கே காணப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் ரெண்டு பேருடைய சத்தத்தை கேட்டார். கேட்டபோது ஆண்டவர் ஆகாருடைய கண்ணை என்ன செய்தார்? திறந்தார். எங்கே தண்ணீர் இல்லை என்று முறையிட்டுக் கொண்டு இருந்தார்களோ அவர்கள் அருகில் தான் ஒரு பெரிய நீரூற்று இருந்தது. தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக அது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது.
ஆண்டவர் உதவி செய்தார். ஆகையினாலே இந்த கால வேளையிலும் ஆண்டவர் என்னிடத்தில் வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிருபாசனத்தண்டை வாருங்கள், அப்பொழுது ஏற்ற வேளையில் சகாயம் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சொன்னதை செய்கிறவர். ஏற்ற வேளையில் சகாயம் பெறும்படிக்கு அவருடைய சமூகத்தில் வாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரிலும் உண்டாகட்டும். ஆண்டவர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.